தலைவரே உனக்கு ஒன்றும் ஆகலையே? அந்த வீரசிங் குரூப்பை சும்மா கூடாதா? சே நாம இல்லாமல் போயிட்டோமே. சும்மாறா, கட்டத்துலேயும் ஒரு நல்லது நடந்துருக்குது. இவன் அடி வாங்க போவே தான் தேன்மொழி திருப்பி அடிக்க சொல்லியிருக்கா. டேய், அங்க வந்தது தேன்மொழியே கிடையாது, ஃபாத்திமா. ஃபாத்திமா யாரா அது? பாப்பா விட பாப்பா காலையிலேயே மார்க்கெட் போயாச்சு. இந்தா லஞ்ச் ரெடி. ಈ ரெண்டு கரியர் யாருக்கு? ஒன்னு எனக்கு, இது சரவணனுக்கு. நங்கட வீட்ல பிரியாணினா அவனுங்க நிறையா. நான் தான் சரவணனுக்கு சொன்னேன் எடுத்துட்டு போமோளே. நான் காலேஜ் படிக்கணுமா இல்ல பிரியாணி ஷாப்ல பணி செய்யணுமா? மிண்டாத இருக்கி போடி. மா பூண்டூர்காய் வச்சிருக்கேல? பூண்டூர்காய் எல்லாமே நீ சாப்பிட மாட்டே எனக்கு தெரியாதா? வச்சிருக்கேன். Thank you. சரவணா சரவணா ஒரு செகண்ட் வாயே. நான் சொல்றேன் ப்ளீஸ் வா வா. நான் சொல்ல கேளு, ஃபியூச்சருக்கு நான் பொறுப்பு. கொஞ்சம் பொறுமையா இரு, நான் சொல்ல கேளு. பாவம் சார் அந்த பொண்ணு, விடுங்க சார். ஏய் என்ன அடிக்க அடியால கூட்டு வந்துட்டியா? அப்பெல்லாம் இல்ல சார். என்ன பாப்போம் சார், நீங்க ஒரு ப்ரொஃபசர் சார், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. என்னடா ப்ரொஃபசர்? ஏய் ஃபர்ஸ்ட் லேப் விட்டு வெளியே போடி. அட்ரஸ் சரவணா அவனே. என்ன சார் அவங்க போய் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ப்ரொஃபசர் கை நீட்டி அடிச்சிருக்கான், 4 போடு போடாம விசாரிச்சிட்டு இருக்கீங்க. இப்பவே அவன் மேல எப்பேற்பட்ட உள்ளத்தலங்க சார். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், விசாரிச்சிட்டு இருக்கல்ல. எப்படி சார் பொறுமையா இருக்குது? இன்னைக்கு இவன் அடிப்பான், நாளைக்கு வேற ஒருத்தர் அடிப்பான். வரவங்க அடி வாங்குறதுக்கு நான் ப்ரொஃபசர் ஆனே. யூ டேக் ஆக்ஷன் இமிடியட்லி சார். என்னப்பா சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணை கூட்டு வந்துருவாங்க, எல்லா உண்மையும் தெரியும் சார். நாங்க எப்படி சார் காலேஜுக்கு போறது? ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி சார் எங்களை மதிப்பாங்க? இவனுங்க எல்லாம் காலேஜ் வரது பாடம் சொல்லி தரல சார். சரியான பொம்பளை பொறுக்கீங்க. மச்சான் என்னாச்சு? சாரி மச்சான், பொண்ணு சொதப்பிடுச்சுடா. எவ்வளவு சொல்லியே கேட்கலடா. இந்த ஆள் தான் அதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்டா. என்னடா உன் ஃப்ரெண்டுங்க பொண்ணோட வருவாங்கன்னு சொன்ன? எங்கடா பொண்ணு? எப்படி சார் வருவா? அப்படி ஒரு சம்பவம் நடந்தாதான் சார் வர்றதுக்கு. அவனை அடிச்சு தூக்கி உள்ள போடுங்க சார் ஃபர்ஸ்ட். சார், ஒரு பொண்ணுக்கு நடந்த கேவலமான விஷயம், அது எப்படி சார் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுவா? அந்த அண்ணங்கட்டி எல்லாம் நீ சொல்லாத. நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால தான் இது வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்தேன். யோ இவனை தூக்கி உள்ள போடியா. இன்ஸ்பெக்டர் பையனுங்க தப்பு செஞ்சது இந்த ப்ரொஃபசர், அதுக்கு சாட்சி என் பொண்ணு. ஆமா இன்ஸ்பெக்டர், ப்ரொஃபசர் என்கிட்ட தான் தப்பா நடக்க பார்த்தாரு, அதான் சரவணா அடிச்சான். நோ சார், நோ, இவ போய் சொல்றா சார். போய் சொல்றா? தொலைச்சி விடுங்க தொலைச்சி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு பொண்ணை நேரில் வந்து சொல்லிட்டு இருக்கா. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். இந்தம்மா நீ ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடு, இவனை என்ன பண்றான்னு பாரு. முன்னாடியெல்லாம் பசங்களால தான் பிரச்சனை வரும்னு பொண்ணுங்களை காலேஜுக்கு அனுப்புறது இல்லை. இப்ப இந்த மாதிரி ப்ரொஃபஸர்களாலே பிரச்சனை வரும்னு பயப்பட வச்சுட்டாங்க. இந்த படிச்ச மிருக உள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. வெளியில வந்துச்சு சரவணா, பட போலாம். சாரி பாய், தப்பு நடந்துச்சு. அரசா டேய், ஃபாத்திமா எங்கடா? அங்க உட்காந்துருக்கா மச்சான். சரவணன் தனியா உட்காந்து என்ன எழுதிட்டு இருக்கா? தெரியல மச்சான், யாரோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா லவ் பண்றாளா? லவ் பண்றாளா? சொல்லு ஃபாத்திமா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஃபோன்ல வேணாம், நேர்ல பேசுறேன். 10 மணிக்கு நீ பஸ் ஸ்டாப்ல ரெடியா இரு, நாங்க வந்துடுறேன். எதையோ என்கிட்ட சொல்லணும்னு வந்த ஃபாத்திமா என் கண்ணு முன்னாடி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா.
அவன் ஏன்டா தேன்மொழி உடம்புக்குள்ள வரணும்? இந்த குழப்பம் தீர ஒரு வழி இருக்கு. மச்சான் செத்துட்டான்னு நினைக்கிறேன். யாரா அவன்? அகோரி, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். வாங்க. சம்பந்தப்பட்டவங்களை தவிர வேற யாரும் இங்க இருக்க கூடாது. சாமி, உங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. துணைக்கே கூட இருக்கட்டுமே. சம்பந்தப்பட்ட ஆன்மா உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு. பேரு? சரவணன். எப்ப செத்தான், எங்க செத்தான், எப்படி செத்தான் அந்த சரவணன்? சாமி, நான் தான் சரவணன். நான் இன்னும் சாகல. இதோ பாருங்க, கால்லாம் இருக்கு. நான் கேட்டதுக்கெல்லாம் நீ உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தியா? சரி, செத்து போன ஃப்ரெண்டோட பேர் என்ன? ஃபாத்திமா. நீ நல்லா கண்ணை மூடிட்டு ஃபாத்திமா இங்க வா அப்படின்னு கூப்பிடு, வருவா. கூப்பிட்டா வருமா? சொன்னதை செய். ஃபாத்திமா வா. சரவணா, கண்ணை திறந்து பாரு. சாமி, என்ன அது? ஃபாத்திமா, இனியா? நான் தான் சரவணா. எப்படி இருக்க ஃபாத்திமா? நேத்து தேன்மொழியோட கண்ணுல அது நீ தானே? ஆமா சரவணா. நீ எதுக்கு தேன்மொழி உடம்புக்குள்ள வந்த? தேன்மொழி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த. என்ன காப்பாத்தவா? ஆமா சரவணா. எப்பெல்லாம் உனக்கு ஆபத்து வந்துச்சோ அப்பெல்லாம் நான் தான் வந்து உன்னை காப்பாத்தினேன். தேன்மொழி கட்சி ஆபீஸை காலி பண்ணுன்னு கலாட்டா பண்ணும்போது அவ சித்தி உடம்புல பூந்து வீட்டை கொடுக்க சொன்னது நான் தான். என்ன நடக்குதுங்க? ஃபாத்திமா, இப்ப பண்ணதால விட பெருசா ஒரு ஹெல்ப் பண்ணும். பண்ணுவியா? ஹெல்ப்பா? சொல்லு சரவணா. நான் லவ் பண்ற பொண்ணு தேன்மொழியில, அவள் அந்த வீரசிங்கம் பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நீ தேன்மொழி உடம்புல பூந்து இந்த நிச்சயத்தை கேன்சல் பண்ணிடு. மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன தாசில்தார் கிட்ட மனு கொடுக்கற மாதிரி கொடுக்கறேன்? என்ன ஃபாத்திமா யோசிக்கிற? எனக்காக பண்ண மாட்டியா? சரி, உனக்காக செய்யறேன். அப்படின்னா கரெக்டா 4 மணிக்கு தேன்மொழி உடம்புக்குள்ள வந்துரு. நம்ம அங்க மீட் பண்ணலாம். போரம் மாலுக்கு கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறேன். டேய், என்ன நான் கூட்டி வந்தா நீ ப்ரோகிராம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க? யோ, அதெல்லாம் என் பர்சனல் விஷயம். அதுல எல்லாம் மூக்க நுழைக்காத. ஹார்பர்ல நீ செஞ்ச வேலைக்கு நான் அந்த வீரசிங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்றதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியல சித்தப்பா. இன்னொரு சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். அந்த சரவணை என்ன பாடுபடுறான்னு பாருங்க. வந்துட்டியா? ஹார்பர்ல மிஸ் ஆன பிளான இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்றோம். நான் சொல்றது நீ செய். நான் சொல்றது நீ செய். கோ இன்சைட். ஓகே, வாங்க வாங்க. உங்களுக்கு ஆயுசு 100 மாப்ள. என்ன மாமா, வீட்ல யார் இருக்கா? யாரை தேடி வந்தீங்களோ அவங்க தான் இருக்காங்க. தேன்மொழி மாப்ள போங்க, தனியா இருக்கா. மாமா, அன்னைக்கு நம்ம போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆச்சுல்ல, அத நான் இன்னைக்கு சக்சஸ் பண்றேன். இன்னைக்கு உனக்கு புத்தூர் கட்டுதான். இப்ப இறக்குறேன்டா மொத்த குடும்பத்தையும். வெல்கம் டு ஃபாத்திமா. தேனோ என்ன தைரியம் இருந்தா என்னை கட்டி பிடிப்ப? என்னாச்சு உனக்கு? உனக்கு என்னாச்சுடா? மணி 4 ஆச்சுல. ஓ, உனக்கு என்ன பண்றேன் பாரு. ஐயோ, இது பேய் இல்ல, தேன்மொழி. என்ன விட்டுறா, என்ன தெரியாம பண்ணேன். போடி. டேய், டேய், வெளிய வாடா. அதெல்லாம் வர முடியாது, போடி. மரியாதையா வெளிய வந்துரு. நான் உள்ள வந்து உன் மண்டைய உடைச்சிடுவேன். நான் வெளிய வந்த மாட்டேன். நான் முத்தமா கொடுக்க போறேன். டேய், முத்தமா வேணும். வெளிய வா தரேன். டேய், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீ. நீ வெளிய வரியா இல்லையா இப்போ? ஏய், எதுக்கு தண்ணி திறந்து விடுற? குளிக்க போறேன். டவல் கொடு. ஓ, டேய், ஏன் வீட்டுக்கு வந்து நீ ஏன்டா குளிக்கற? நான் யார் வீட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு தான் பேசுவேன். இன்னைக்காவது ஒழுங்கா தேய்ச்சு குளிச்சிட்டு வா. நான் உன்னை நல்லா துவைச்சு வெயில தொங்க விடுறேன் பாரு. எங்க 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 வே? அவன் பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிட்டான். அவனை கொன்னுற வா. அத்தடி, என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டான் சித்தப்பா. வேணாம், அந்த அளவுக்கு போவனா, கேஷ் ஆயிரும். அவன் அப்படியே தகன்னு வச்சு செய்வான். ஓகேவா? கோ இன்சைடு, கோ. ஹலோ, பேசியா? ஹலோ, பேசுறடா. யோ சாமி, ஃபாத்திமா கிட்ட என்ன டீல் பேசணும்? 4 மணி சொன்னோம்ல, அவள என்ன காணியா? பேசினோமா? பேசினே. டேய், ஆளு ஏத்திட்டு வர ட்ரெயினே 6 மணி நேரம் டிலேயா வருது. ஆவி உடனே வந்துருமா உனக்கு? யோ, பாத்ரூம் உட்காந்து அவஸ்தைப்பட்டு இருக்கேன்யா. பாத்ரூம் போயிட்டு ஆய் வரலன்னா கஷ்டப்படுவாங்க. நீ என்னடா ஆவி வரலன்னு கஷ்டப்படுற? யோ சாமி, இங்க ஒரு பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஒரு பஞ்சடால பேசுனேன், உன்னை நேர்ல வந்து டேய், ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. யோ, ஒழுங்கு மரியாதை அந்த ஃபாத்திமா இப்போ இங்க வந்தாகணும். இன்னைக்கு அமாவாசை வேற,
இன்னைக்கு ஆவி வராது, லீவு. அப்படி என்னதான்டா பண்ண எங்க சரவண? என்ன பண்ணீங்க? நீங்க உள்ள வளர்த்த லட்சணத்தை போய் பாருங்க. இவன் தொல்லை தாங்கல. தேனே தேனே என்ன பண்றேன்னு தெரியலையா? தேனம்மா என்னம்மா ஆச்சு? மாட்டணுமா? சரவண வரா இப்படி ஒரு புள்ள பெத்து வச்சிருக்கீங்க. சீ. இந்த கன்றாவிய பாருங்க மாமா. வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு கட்சி தலைவனா? அதானே. என் மேல இவ்ளோ ஆசை வச்சிருக்கிறவன் நிச்சயத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். இப்போ வந்து தேன்மொழி நான் உன்னை விரும்புறேன், நீ இல்லனா செத்துருவேன் அப்படின்னு அழுதா. என்னடா சரவணா ஏதாவது சொல்றா? ஓஹோ, அப்ப நான் சொல்றது நீங்க நம்பலையா? அட நீ சொன்ன கரெக்டா தாமா இருக்கும். என்ன முழிக்கிறீங்க? இருந்தா நிச்சயத்துக்கு அப்புறம் இப்படி பேச தப்பு இல்லையா? இந்த விஷயம் வீரசிங்கனுக்கு தெரிஞ்சுனா சும்மா விட மாட்டேன். நானும் விடுறதா இல்ல. இது உயிர் பிரச்சனை. விடக்கூடாது, அழுத்து. நாளைக்கு நான் கிடைக்கலன்னு இந்த சரவணன் தற்கொலை பண்ணிட்டா? மகனே. ஆமா, செத்துக்கிட்டு போயிட்டேன்னா? அதனால மேட்ருக்கு வா. நான் சரவணனே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அது சரி. ஏமா நீ ஈஸியா சொல்லிட்ட, அந்த வீரசிங்கத்துக்கு யாருமா பதில் சொல்றது? சித்தப்பா நீ மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நான் தான் கடத்தன லிச்சாவாயா? நான் செத்தப்பா. அந்த வீரசிங்கத்துக்கிட்ட என்னால பேச முடியாது. அவ என்ன அளவு பேசினாலும் எவனுக்கும் புரியாது. அவ என் குடலை உருகி மாலையா போட்டுருவேன். என்னால பேச முடியாது. பாஷையே தெரியாம துபாயில 300 பேரை கட்டி மேச்சவர் நீ. வீரசிங்கத்தை உன்னால சமாளிக்க முடியாதா? மாமா நீங்க கவலை விடுங்க. என் வீட்டுக்காரே வெட்டிட்டு வரனா கட்டிட்டு வருவாரு. மரகாயா பாத்திமா, ரொம்ப தேங்க்ஸ்.